Hello friends, welcome back to our channel மாணக்கர் ஆசிரியர். இன்னைக்கு இந்த வீடியோல 11th standard chemistry public examinationக்கான ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர் தான் பார்க்க போறோம். சோ எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चंसலாம் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. சோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் பண்ணுவீங்க. சோ கண்டிப்பா இதல 1 மார்க் பொறுத்த வரைக்கும் as usual book back நல்லா தரவா படிச்சுக்கோங்க. இதல இருக்கக்கூடிய 2 மார்க் क्वेश्चन 3 மார்க் 5 மார்க் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த क्वेश्चन பேப்பரோட क्वेश्चनலாம் நல்லா எழுதி பாருங்க. கண்டிப்பா அதுல இருந்து क्वेश्चंस எல்லாம் உங்களுக்கு கேட்பாங்க. சோ வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மாணக்கர் ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழ இருக்க இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. சோ क्वेश्चन என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லி ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 6 * 12 2 மார்க் क्वेश्चन 24 கம்பல்சரி. ஆல்பா தத்துவத்தினை கூறுக. பாரா ஹைட்ரஜன் ஆர்த்தோ ஹைட்ரஜன் எவ்வாறு மாற்றுவாய்? கிப்ஸ் கட்டிலா ஆற்றலின் இரண்டு சிறப்பியல்புகளை தருக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேபிகேசி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்வருவனவற்றை பூர்த்தி செய்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்சிஜனேற்றம் முடுக்கம் வேறுபடுத்துக. டிஸ்டிங்ஸ் பிட்வீன் ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் ஒருபடித்தான மற்றும் பலபடித்தான சமநிலைகள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லியல்பு கரைசல்கள் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக. நெக்ஸ்ட் பின்வரும் கரிம சேர்மங்களின் பொதுவான வாய்ப்பாட்டினை தருக. அல்கேன்கள் அல்கீன்கள் அல்கைன்கள். உடனிசைவு என்றால் என்ன? ப்ரொப்பேன் மற்றும் ப்ரொப்பீனை வேறுபடுத்துக. இது ரொம்ப முக்கியம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 5 மார்க் கொஷின் கேட்டிருக்காங்க. பரிமாற்ற ஆற்றல் என்றால் என்ன? முதன்மை குவாண்டம் எண் பற்றி சிறுகுறிப்பு வரைக. அணு ஆரம் வரையறுக்கவும் மூளை விட்ட தொடர்பினை விவரிக்கவும் பெரிலியம் மற்றும் அலுமினியத்திற்கான ஒத்தத்தன்மையை விவரிக்கவும் வெப்ப இயக்குவின் முதல் விதினை கூறு. ஸோ 5 மார்க் கொஷனில் இதில் இருக்கிறத நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. தன்னிச்சையான செயல்முறைகளுக்கான நிபந்தனை தருக. சவுடு பரவல் அழுத்தத்திலிருந்து கரைபொருள் மோலார் நிறைனை எவ்வாறு கணக்கிடுவாய்? பிணைப்பு தரம் வரையறுக்கவும் விபி கொள்கையோட முக்கிய அம்சங்கள் ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படிவரிசை சேர்மங்கள் என்றால் என்ன? பின்வரும் சேர்மங்களுக்கான வடிவமைப்பை எழுதுக. H2 மூலக்கூறு உருவாகுதல் ஆர்பிட்டால் MO கொள்கை மூலம் விளக்குக. ஒரு சேர்மத்தின் அரோமேட்டிக் தன்மையின் ஹேக்கல் விதிப்படி எவ்வாறு தீர்மானிப்பாய்? அசிட்டிலினை பென்சீனாக வினையினை மாற்றும் வினை எழுதுக. இது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பரோட கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. வீடியோ ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணக்கர் ஆசிரியர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.